நாங்கள் வீக்லி ஒரு தாட்டி ஷாப்பிங் போய் 4000 ரூபாய் ஐட்டம் வாங்குவோம் சார். 22 ரூபாய் பேக், ஒரு பேக். அது எல்லாம் அந்த ட்ராலியில் போட்டு கார் வரைக்குமே தள்ளிட்டு வருவாங்க. ஆஹா, கரெக்ட் தானே அவங்க பண்றது. பை சார், இப்போ கை எல்லாமே கையில் இட்டு போக முடியுமா? கார் வரைக்கும் வண்டியில எடுத்துட்டு போலாம்ல. சார் கார் எடுத்து போனாலும் கார் சீட்ல எல்லாம் போட்டு இப்போ 22 ரூபா கொடுத்து வாங்கினோம்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது இட்டலாம். காரில் போட்டு வராங்க. இல்ல தம்பி, எனக்கு தெரிஞ்சது சரிதான். அந்த பையோட ஒருத்தர் 22 ரூபா கிடையாது. எதுவெல்லாம் உங்கள் மீது திணிக்கப்படக்கூடிய எக்ஸஸ் செலவு உங்களுக்கு சென்ஸே இல்லை. ஆக்சுவலாக நியாயமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா 4000 ஒரு பொருள் வாங்குறேன், என்னையா கையில் தூக்கிட்டு போவேன், இது ஒரு பையில போட்டு கொடுன்னு தானே கேட்கணும். நிறைய போடுறாங்க சார். அது கடையில் கேட்கலாம். இப்போ மாலில் போய் கவர் கொடு, அந்த கடையில் கேட்கலாம், மாலில் கேட்கக்கூடாது. லாஜிக் கேட்க முடியாது. அங்கே போய் கவர் கொடுங்க, ஃப்ரீ கொடுங்கன்ட்டு அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்கும். நான் அந்த கேள்வி எதுக்குன்னு நான் கேட்குறேன். இப்போ 4000 கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்க, இந்த 22 ரூபாய்க்கு அங்கே பேசிட்டு இருக்கிறதுக்கு 22 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிடலாமே. இந்த பை அடுத்து 40 ரூபாய் ஆகும். ஏறிட்டே போ. ஆக்சுவலாக அப்படி தான் ஆச்சு. இந்த பை 22 ரூபா இல்லை முன்னால 40 ரூபாய் வாங்கினேன் சார். 80 ரூபாய் ஆகுது. அது இன்னும் ரிட்டர்ன் எட்டு வரும். ஒரு தாட்டி வாங்கிட்டேன்னா அது அப்படியே ரிட்டர்ன் எட்டு வர பழகி 100 ரூபாய் ஆயிடுச்சுன்னா திரும்ப எட்டு வருமே சார். இப்ப எவ்வளவு விரல் உயர்த்தினா என்ன அநியாயம் பண்றீங்கன்னு கேட்பீங்க. உங்க கோபத்துக்கு ஒரு விலை இருக்கும்ல. எவ்வளவு விலை உயர்த்தினா நீங்க இதை இழுத்து கேட்பீங்க. நான் பாட்டுக்கு எண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு. இப்போ செக் பண்ணும்போது என்ன நினைப்பாங்க சார்? இப்போ நான் ஓப்பனா சொல்றேன் சார். என்ன நினைப்பான்? என்ன நினைப்பாங்க? இப்போ இவ்வளவு கட்சி 4000 வந்துட்டு வரான், ஒரு 20 ரூபாய்க்கு கஞ்சத்தனமா போய் இவன் கவர்ல 2 பேக் வச்சு வரான்னு கேட்க என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். நீங்க அவன் என்ன நினைப்பான்னு யோசிக்கிறீங்களே. நீங்க இப்ப அவனை சீப்பா நினைங்க. 4000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கோம், ஒரு 20 ரூபா கேட்கறான் பாரியா கஞ்சப்பாய அப்படின்னா நீங்க நினைங்க. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? 4000 கோடி ரூபா வச்சிருக்கவன் உங்கள்கிட்ட 22 ரூபா காசு கேட்க எந்த கூச்சமும் படல. 4000 ரூபா பொருள் வாங்குற நாம அவங்ககிட்ட 22 ரூபா ஏன்டா கேட்கிற அப்படின்னு கேட்க கூச்சப்படுறான். இதுதான் ஆட்டம். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி.